2024ஆம் ஆண்டு பிரித்தானியாவில் இடம்பெற்றது போல எதிர்வரும் காலத்தில் மிகப்பெரிய அளவிலான கலவரங்கள் பிரித்தானியாவில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. யூகேல இன்றைய நாட்கள்ல அதிக பேசு பொருளாக மாறி இருக்கிற டிஜிட்டல் ஐடிக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக ஒரு சாராருக்கு இது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த டிஜிட்டல் ஐடியை பொறுத்தவரையில யூகேல இருக்கிற மக்களுடைய மிக பெரிய அளவிலான எதிர்ப்பை இது பெற்றிருக்கு. இந்த எதிர்ப்புக்கான காரணம் என்ன, இதனால பெனிஃபிட் எடுப்பவர்களுக்கு எப்படியான ஒரு கஷ்டம் ஏற்பட போகுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போகிறோம். 2 நாட்களுக்கு முன்னால சவுத் ஈஸ்ட் லண்டன்ல ஏற்பட்ட தீ விபத்து பற்றிய அறிவித்தல்கள் வெளியாகி இருக்கிற அதே வேளையில ரஷ்யாவுக்கு உதவி செய்யக்கூடிய நிறுவனங்களை தடை செய்வதில் மிக முக்கியமான பல நிறுவனங்கள் தடை செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. யூகேனுடைய அசைலமை கட்டுப்படுத்துவது, சட்டவிரோத குடிவரவை கட்டுப்படுத்துவதற்காக இப்போது யூகேனுடைய போர்டர்ஸ் ஆபீசர்ஸ் வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இதை பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களும் இந்த வீடியோல வர காத்திருக்கிறது. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க, அதற்கு மிக்க நன்றி. முதல் தடவையா பார்க்குறீங்க அப்படின்னா வழமை போல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாருங்க. இதே நேரம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. லைக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோ இன்னும் பலரையும் போய் சேரும் அப்படின்றத வழமை போலவே ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். பிரித்தானியாவில் அறிமுகப்படுத்தப்பட போவதாக சொல்லப்பட்ட டிஜிட்டல் ஐடி கார்டினுடைய முதற்கட்டம் இப்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது யூகேனுடைய பழைய இராணுவ வீரர்கள், படை வீரர்களுக்கு அப்ளை செய்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு அறிவித்தல் வெளியாகி இருந்தது. இது மிகப்பெரிய அளவிலான ஒரு கவனத்தை மக்கள் மத்தியில் பெற்றிருக்கிறது. 2.8 மில்லியன் மக்கள் இதற்கு எதிராக அவர்களுடைய பெட்டிஷனை கையெழுத்திருந்தார்கள் அப்படின்றதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இந்த டிஜிட்டல் ஐடி கார்டு அப்படின்றது லேபர் அரசாங்கத்தினுடைய ஒரு கனவாக, அவர்களுடைய ஒரு திட்டமாக முன்வைக்கப்பட்டது. 2027ஆம் ஆண்டு நடுப்பகுதிக்கு முதல்ல யூகேயில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த அடையாள அட்டைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இதற்கு பின்னால் இருக்கிற காரணம் என்ன அப்படின்னா, இந்த டிஜிட்டல் அடையாள அட்டைகள் மூலமாக பெனிஃபிட்கள் கட்டுப்படுத்தப்படும். குறிப்பாக இந்த ILRல இருந்து பெனிஃபிட் எடுக்கிறவங்க, இல்ல சட்டவிரோதமாக பொய்யான தகவல்களை கொடுத்து பெனிஃபிட் எடுக்கிறவங்களை கட்டுப்படுத்துறதற்கும் இவர்களுடைய வங்கி கணக்குகளை ஆராயறதுக்குமான ஒரு முதற்கட்ட நடவடிக்கையாக தான் இந்த டிஜிட்டல் ஐடி கார்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. யூகேனுடைய பிரதானமான எதிர்க்கட்சிகள், அதே நேரம் சில மக்களை பொறுத்தவரையில இது தேவையில்லாத ஒரு விஷயம், இதன் மூலமாக நாம கண்காணிக்கப்படுவோம். 2006ஆம் ஆண்டு இதே போல ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டு 4 வருடங்கள் மக்கள் போராட்டத்துக்கு பிறகு 2010ஆம் ஆண்டு அது முற்றுமுழுதாக நிறுத்தி வைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு பிறகு இது மீண்டும் தலை தூக்கி இருக்கு. இதற்கு பிரித்தானிய வாழ் மக்கள் நாங்கள் இடமளிக்க மாட்டோம் அப்படின்ற வகையில பலர் எதிர்ப்பாக செயற்படுறதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி யூகேனுடைய பிரதமர் கியர் ஸ்டாமர் சொல்லியிருக்கிறார். உலகளாவிய ரீதியில பல நாடுகள்ல, அதாவது நேஷனல் இன்சூரன்ஸ் நம்பர் உட்பட இன்னும் பல நாடுகள்ல இந்த கார்டு முறைமை அல்லது சென்ட்ரலைஸ்ட் ஐடி கார்டு முறைமை இருந்து வந்துட்டே இருக்கு. யூகேல அது BRP ஆக இருந்தது. இருந்தாலும் யூகேனுடைய சிட்டிசன்களுக்கு இப்படியான ஒரு பிரச்சனை இதுவரையில இருக்கல. இந்த ஐடி கார்டு முதல் கட்டமாக இப்போது படை வீரர்களுக்கு வழங்கப்படுவதானது இது இம்ப்ளிமெண்ட் செய்யப்படுவதற்கான ஒரு மிக முக்கியமான எடுத்துக்காட்டாக அல்லது அதற்கு முன்னோடியாக இருக்கு அப்படின்னு மக்களுடைய சந்தேகம் இப்போது வலுப்பெற்றிருக்கிறது. இந்த எதிர்ப்பையும் தாண்டி டிஜிட்டல் ஐடிக்கள் எதிர்வரும் காலத்தில் வருமாக இருந்தால் பெனிஃபிட்ஸ் அக்சஸ் பண்றவங்களுக்கும், பேங்க் அக்கவுண்ட்ஸ் வெளிநாடுகளுக்கு போறவங்களுக்கும் அது மிகப்பெரிய அளவிலான ஒரு பேரிடியாக அமையும் அப்படின்றதுல மாற்று கருத்துக்கள் இல்லை. பெனிஃபிட்ஸ் அப்படின்னும் போது சட்டவிரோதமான பொய்யான முறையில பெனிஃபிட் எடுக்கிறவங்களுக்கு தான் இது பிரச்சனையா இருக்கும். உண்மையான பெனிஃபிட்கள்ல அப்ளை பண்றவங்களுக்கு அதுல எந்த ஒரு சிக்கலும் வரதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்கிற பிரித்தானியா ரஷ்யாவினுடைய எண்ணெய் ஏற்றுமதியை கட்டுப்படுத்துவதற்கு அல்லது நிறுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் ஈடுபட்டு வராங்க. இதற்காக யூகேல இருந்து எண்ணெய் தொடர்பாக ரஷ்யாவுக்கு உதவக்கூடிய நிறுவனங்கள் பலதின் மீதும் இப்போது பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 90 நிறுவனங்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுல பெரும்பாலும் இந்திய நிறுவனங்களும் அடங்குகிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. யூகேல இருக்கிற இந்தியாவினுடைய பிரபலமான அல்லது மிகவும் பணக்கார நிறுவனமாக இருக்கிற நயாரா எனர்ஜி அப்படின்ற ஒரு நிறுவனமும் இதனால பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், அவர்கள் வியாபாரத்தினுடைய நீதிகளின் வரைமுறைக்கு உட்பட்டு தான் இந்த வியாபாரத்தில் ஈடுபடுகிறார்கள். இந்த நாடுகளுக்கு தான் ஏற்றுமதி செய்யலாம், இந்த நாடுகளுக்கு உதவக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டத்தை வியாபாரத்தில் விதிக்க முடியாது அப்படின்ற வகையில நயாரா நிறுவனம் இப்போது அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தயாராகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அல்லது ரஷ்யாவினுடைய கைகளை பலப்படுத்தக்கூடிய நிறுவனங்கள் ஒவ்வொன்றாக இனங்காணப்பட்டு இந்த நிறுவனங்களுக்கான பொருளாதார தடைகளை பிரித்தானியா விதித்து வருகிறது.
சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் வருபவர்கள் அல்லது பிரித்தானியாவுக்குள் வந்து புகலிடம் தேடுபவர்களை கண்காணிக்கும் முகமாக இப்போது யூகேல இருக்கக்கூடிய போர்டர் ஆபீசர்ஸ் வெளிநாடுகளுக்கு பயணம் போக ஆரம்பித்திருக்கிறார்கள். சட்டவிரோதமாக படகுகளில் அனுப்பக்கூடிய ஆட்கடத்தல்காரர்கள் இதே நேரம் ஒருவருடைய அகதி கோரிக்கை அல்லது புகலிட கோரிக்கை முன்வைக்கப்படுமாக இருந்தால் உண்மையிலே அவருக்கான பிரச்சனைகள் இருக்கிறதா, அவருக்கான சிக்கல்கள் இருக்கிறதா அப்படின்றத கண்டறியக்கூடிய சுயாதீனமாக இயங்கக்கூடிய குழுக்கள் இப்போது வெளிநாடுகளுக்கு பயணிப்பதற்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக யாருடையாவது ஒரு கேள்வி சந்தேகம் ஏற்பட்டால் அவருடைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்காக குறிப்பிட்ட நாட்டினுடைய அத்தாரிட்டியினுடைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் மாத்திரம் இல்லாம சுயாதீனமாக இயங்கக்கூடிய இந்த அமைப்பினர், இந்த குழுக்கள் போய் இவர் பற்றிய தகவல்களை சேகரிக்கக்கூடிய ஒரு நிலைமை கொண்டு வரப்படுவதாக இருக்கிறது. எப்பாடுபட்டாவது பிரித்தானியாவினுடைய குடிப்பரம்பலை அல்லது குடிவரவை குறைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அரசாங்கம் இருக்கிறது. இதற்கான அனைத்து விதமான முடிவுகள், நடவடிக்கைகளும் இப்போது எடுக்கப்பட்டு வருகிறது. அண்மை காலமாகவே இந்த ஸ்கில் ஒர்க்கர் ஸ்டூடெண்ட் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதுல இருந்த ஒரு முக்கியமான விமர்சனம் என்ன அப்படின்னா, அசைலம் சீக்கர்ஸ் அல்லது அகதி அந்தஸ்து கோருபவர்கள் சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. சில பிரதானமான எதிர்க்கட்சிகள் இவர்களுக்கான நிரந்தர பதிவிடமையை இல்லாமாக்குவது குறித்தான ஆலோசனைகள்ல இப்போ ஈடுபட்டு வருவதாகவும், இதே நேரம் யூகேனுடைய அரசாங்கம் இவர்களுடைய கேஸ்கள் பற்றிய உண்மைத்தன்மையை அறிந்து கொள்வதற்காக பல்வேறு வகையிலையும் நடவடிக்கைகள் எடுக்க இருப்பதாகவும், சில நாடுகளை பொறுத்தவரையில குறிப்பாக இலங்கை, பாகிஸ்தான், நைஜீரியா போன்ற 3 நாடுகளும் இந்த புகலிட கோரிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையில அதிகமாக காணப்படுற காரணத்தினால இவர்களுடைய நாட்டிற்கு இவர்கள் அனுப்பப்பட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் பிரித்தானியாவினுடைய கண்காணிப்பின் கீழ் இவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டு இவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றத உறுதி செய்ததற்கு பிறகு இவர்களை விடுவிப்பது தொடர்பான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது எந்த அளவு தூரம் சாத்தியமானது அப்படின்றது தெரியாது. இதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு. ஏன் அப்படின்னா, அரசாங்க தரப்பினால அல்லது ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் தனக்கு எதிராக இருக்கிறது அப்படின்றதுதான் பல புகலிட கோரிக்கையாளர்களுடைய விண்ணப்பமாகவே இருக்கு. இதனால இந்த அரசாங்கத்தை நம்பி ஒருவரை அந்த நாட்டுக்கு அனுப்புவாங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருந்தாலும் கூட, ஏற்கனவே நைஜல் ஃபராஜ் சொல்லி இருப்பது போல ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் ECHRல இருந்து பிரித்தானியா நீங்குமாக இருந்தால் இதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. சவுத் ஈஸ்ட் லண்டன்ல இருக்கிற ஃபாரஸ்ட் ஹில் அப்படின்ற இடத்துல 2 நாட்களுக்கு முன்னர் மிகப்பெரிய அளவிலான ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருந்தது. கடைகள் மற்றும் வர்த்தக நிலையங்கள் முற்றாக தீக்கிரையாக இருந்தது. இதுல பாதிக்கப்பட்ட 15 பேர் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டிருந்தார்கள். குறிப்பிட்ட தீ விபத்து சம்பவம் அந்த இடத்துல மிகப்பெரிய அளவிலான அதிர்வுகளை ஏற்படுத்தி இருந்தது. இதுல 100க்கும் அதிகமான தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு இந்த தீயை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. இந்த தீ தொடர்பான விசாரணைகள் இப்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதன் சம்பந்தமான விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டவுடன் இது பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி லண்டன் மெட்ரோபாலிட்டன் போலீசார் தெரிவித்திருக்காங்க. 2024ஆம் ஆண்டு பிரித்தானியாவில் சிறுவர்கள் கொலை செய்யப்பட்டவுடன் பிரித்தானியா முழுவதும் ஏற்படுத்தப்பட்டிருந்த கலவரங்கள் போல எதிர்வரும் காலத்தில் அதிகப்படியான கலவரங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்லிமெண்ட் கமிட்டி தெரிவித்திருக்கிறது. இதனை முடிவுக்கு கொண்டு வரணும் அல்லது இதனை நிவர்த்தி செய்ய தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னா உடனடியாக இந்த சோசியல் மீடியாக்கள் கண்காணிக்கப்பட வேண்டும். இந்த சோசியல் மீடியாக்கள்ல அண்மை காலமாக அதிகப்படியான ஹேட்ரட் பரவப்படுகிறது. அதே நேரம் இந்த AI கண்டென்ட்ஸ் மூலமாக தலைவர்கள் சொல்லாத விடயங்கள் சொல்லப்பட்டதாகவும், அதே நேரம் பிரித்தானியாவில் இப்போது இல்லாத பிரச்சனைகள் இருப்பதாக காட்டப்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்த ஆன்லைன் சேஃப்டி பில்லில் மிக முக்கியமான பல விஷயங்கள் உள்ளடக்கப்படும். இந்த ஆன்லைனில் பாவிப்பவர்கள் அல்லது பாவிக்கக்கூடிய பொய்யான வதந்திகளை, இனமுறுகல்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள் இனம் காணப்பட்டு அவர்களுக்கு மிகவும் அதிகபட்ச தண்டனை வழங்கப்படுமாக இருந்த மாத்திரம்தான் எதிர்காலத்தில் நடக்கவிருக்கிற இந்த ஒரு விடயத்தை கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு தகவலையும் பார்லிமெண்ட் கமிட்டி வழங்கியிருக்கிறது. உண்மையான வீடியோக்கள் எது, பொய்யான வீடியோக்கள் எது அப்படின்றத இனங்காண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதால இப்போது மைனாரிட்டியை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல்கள் அல்லது இவர்களுக்கு எதிரான பரப்புகளுக்கு AI-யின் துணையோடு பல வீடியோக்கள் செய்யப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. கருப்பினத்தவர்கள் அல்லது மைக்ரன்ட்ஸ் குற்ற செயல்களில் ஈடுபடுற மாதிரியான வீடியோக்கள் இப்போது யூகேனுடைய சமூக வலைதளங்களை ஆட்கொண்டிருக்கு. இதுல பலதும் AI-ஆல செய்யப்பட்டிருக்கு. AI மூலமாக பரப்பப்படுகின்ற அவதூறுகளை முடிவுக்கு கொண்டு வருவது மிக முக்கியமான ஒரு விடயமாக இப்போது காணப்படுகிறதாக பார்லிமெண்ட் கமிட்டி தெரிவிக்கிறது. இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள், செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.